பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய தமிழ் அறிஞர்களே, தமிழ் பெரியோர்களே, தமிழ் சார்ந்தோர்களே, தமிழ் ஆர்வமிக்கவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்களை எல்லாம் இலக்கியச் சோலைக்குள் தித்திக்கும் நமது தமிழமிர்தத்தை உங்களுக்கு பருக அன்போடு அழைத்துச் செல்கிறேன். மறக்காமல் இந்த ஓய்வு பெற்ற வருவாய்த்துறையில் பணியாற்றி வி. பாலு துணையாட்சியர் உங்களுக்கு முழு ஆதரவையும் எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை கண்ணுறும் அனைவரும் லைக் செய்து, ஷேர் செய்து, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து, அதைவிட முக்கியமாக உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவித்து என்னை வழி நடத்தி செல்லும்படி உங்களை நான் மிகவும் பணிவுடன் சிறந்தாழ்ந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். குண்டலகேசி தம்பி, தன்மான தங்கமே, தன்னிகரில்லா ஆண் சிங்கமே, என் கண்ணே, என் கண்மணியே, கவின்மிகு முழு நிலவே, நீ கரம்படைத்து தமிழ் இலக்கியச் சோலைக்குள் அழைத்துச் சென்ற நான் கைவிட்டு விட்டேன் என கலங்குகிறாயா? ஏன் தாமதம் என வெம்புகிறாயா? உன் வட்டமுகத்தில் வாட்டமா? வீங்கி நிற்கும் உன் கன்னங்களும், ஏங்கி நிற்கும் உன் விழிகளும் தாங்கி நிற்க நான் வரவில்லையே என்ற ஆதங்கமா? தமிழமுதம் பருகியவனடா நீ, அற உணர்வும் மர உணர்வும் உன் குருதியோடு ஏந்தும் இணைந்தும் இருப்பவனடா நீ. என் கண்ணே, வலிமேல் வெளிவைத்து காத்து நிற்கும் உனக்கு நீ கைபேசி காணொலி மூலம் தமிழ் இலக்கியச் சோலைகள் அழைத்துச் செல்கிறேன், வா. அதோ பார், முத்தமிழும் முல்லையாய் மணப்பதை பார். முக்கணி சாரண முப்பாலும் இப்பாலும் அப்பாலும் எப்பாலும் இணைத்து நிற்கும் காட்சியை பார். தீஞ்சுவை மிக்க நறுந்தமிழின் தொன்மையை பார். இன்றும் இளமையோடும் பூரித்து ஆழித்து நிற்கும் தமிழன்னையின் அழகை பார். பறந்து விரிந்து கிடக்கும் சங்க இலக்கியங்களை பார். சிதறி கிடக்கும் சிற்றி இலக்கியங்களை பார். முத்தமிழ் அறிஞரின் காலப்பேழையும் கவிதை சாவையும் கவர்ந்திருக்கும் காட்சியை பார். வள்ளுவன் தீட்டிய பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட உலக பொதுமுறையாம் திருக்குறள் அங்கே திரட்சியோடு மேவி நிற்கும் எழிலை பார். பாவாடை பருவமங்கையாய் பூவாடை வீசி வரும் புதினங்கள் அங்கே களைகட்டி நிற்கும் காட்சியை பார். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்றும் பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் தரும் இனியன என்பேன். எனினும் தமிழை என் உயிர் என்பேன் என புகழாரம் சூடி நிற்கும் தமிழின் இனிமையை பார். ஐம்பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தமிழ்நாட்டு கதைகளை மூலக்கருவாக கொண்டு மனம் வீசும் காட்சியை பார். இவ்விரண்டும் சங்கம் மருவிய காலத்தில் தோன்றியது என்றாலும் புதுப்பொழுவுடன் புத்தொளி வீக்கி நிற்கும் காட்சியை பார். வளையாபதி, ஜீவக சிந்தாமணி இவ்விரண்டுக்கும் போதிய கதை ஆதாரம் இல்லாமல் சீர்பெறாமல் சிறகுடந்தி கிடப்பதை பார். கலவனை கொன்றால் காரிகை என்பதால் மக்களால் கவனிப்பாரற்று ஆதரவற்று அங்கே சோர்ந்து கிடக்கும் மற்றொரு காப்பியமான குண்டலகேசி நிலைகுலைந்து நிற்கும் காட்சியை பார். இம்மூன்றும் சோழர் காலத்தில் தோன்றியவை ஆகும். இதில் செல்வாக்கை இழந்து கவனிப்பாரற்று கிடக்கும் குண்டலகேசியின் கதையை கதைக்கின்றேன், கவனமாக கேள். குண்டலகேசி இது ஒரு பௌத்த சமய நூல். குண்டலகேசி விருத்தம் எனவும் இந்த நூல் குறிப்பிடப்படுகிறது. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான இந்த நூல் சமயவாதங்களை கூறுகிற நீலகேசி, பிங்களகேசி, அஞ்சனகேசி, காலகேசி முதலிய கேசி நூல்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. கேசி என்பது பெண்ணின் கூந்தலால் முடிவந்த பெயர். சுருண்ட கூந்தல் காரணமாக குண்டலகேசி என இக்காப்பிய தலைவி பெயர் பெற்றால் அவள் பெயரையே தலைப்பாக கொண்டுள்ளது இந்த நூல். தன்னை கொல்ல முயன்ற கணவனை கொன்றுவிட்டு பிக்குணியாக பௌத்த சமயத்தின் பெருமையை பரப்புவதில் ஈடுபட்ட குண்டலகேசி என்னும் வணிகர் குல பெண்ணுறத்தின் கதையே இக்காப்பியத்தின் கருப்பொருளாகும். அந்த கதை எந்த கதை? இதோ பார்ப்போம். காவிரி பூம்பட்டினத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான் கரிகார் சோழன். தொடரும். அடுத்த பாகத்தில் சந்திப்போம்.